தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகிகளை அறிமுகப்படுத்துறதுல பாரதி ராஜா ஒரு கைத்தேர்ந்த இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். ராதிகா அப்படின்னு சொல்லி நிறைய கதாநாயகிகளை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார். பாரதி ராஜா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின கதாநாயகிகளை பற்றி இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு பல கதாநாயகர்களை தந்த பெருமை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரை சாரும் என்றால், பல கதாநாயகர்களை தந்த பெருமை இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை சாரும். பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் கதாநாயகர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய இரண்டாவது படமான கிழக்கே போகிற ரயில் படத்திலிருந்து பல புதுமுகங்களை அறிமுகம் செய்தவர் பாரதி ராஜா. அவருடைய முதல் படமான 16 வயதிலே படத்தில் கூட முதல்ல கதாநாயகியாக ஸ்ரீதேவி நடிப்பதாக இல்லை. அந்த படத்தில் ஆரம்பத்தில் நடிக்கிறதா இருந்தவர் ரோஜாரமணி. அப்போ கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோருடைய பாத்திரங்களுக்கு புதுமுகங்களை தான் ஒப்பந்தம் செய்ய எண்ணியிருந்தார் பாரதி ராஜா. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜா அந்த படத்தில் தான் அறிமுகம். அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான நிவாஸ் அவ்வளவாக அறிமுகமில்லாத ஒரு ஒளிப்பதிவாளர். அந்த படத்துக்கு இசையமைத்த இளையராஜாவும் அப்போ தான் சினிமாவில் அறிமுகமாகி கொண்டிருந்தார். இப்படி அந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே புதுசாக இருந்ததுனால குறைஞ்சபட்சம் நடிகர்களாவது கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் பரவாயில்ல என்று அந்த படத்துக்கு நிதி உதவி செய்தவர்கள் எல்லோரும் எண்ணினார்கள். அதன் காரணமாகத்தான் நட்சத்திர நடிகர்கள் இந்த படத்திற்காக ஒப்பந்தம் செய்வது என்று முடிவு செய்தார் பாரதி ராஜா. அந்த படத்தில் கமல்ஹாசன் கதாநாயகன் நடிக்க ஒப்பந்தமானவுடன் ரஜினிகாந்த் அந்த படத்திலே முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். 16 வயதிலே படத்துக்கு முன்னாலேயே 3 முடிச்சு என்ற படத்திலே ஸ்ரீதேவி திறமை காட்டியிருந்தாலும் ஸ்ரீதேவிக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்த படம் அப்படின்னா அது 16 வயதிலே தான். அந்த படம் வெளியானதுக்கு பின்னாலே ஸ்ரீதேவியுடைய பெயரே கொஞ்ச காலத்துக்கு ரசிகர்கள் மத்தியிலே மறைந்து போனது என்று கூட சொல்லலாம். எல்லாரும் மயிலு மயிலு என்று அவரை அழைக்கத் தொடங்கினார். ஸ்ரீதேவி பொறுத்த வரைக்கும் அவருடைய கண்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கேமரா வழியாக எப்போதும் அவருடைய கண்களைத்தான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று ஸ்ரீதேவி பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் பாரதி ராஜா. பாரதி ராஜா தன்னுடைய இரண்டாவது படமான கிழக்கே போகிற இல்லை முதல்ல புதுமுகங்களை போட்டு எடுக்க வேண்டும் என்று அப்போ நினைக்கவே இல்லை. முதல்ல அவர் போட்டு எடுக்க நினைச்சது கமல்ஹாசனையும் ஸ்ரீதேவியும் தான். ஒரு காலகட்டத்தில் கமல்ஹாசன் அந்த படத்திலிருந்து விலகி கொள்ள, அவரை தொடர்ந்து ஸ்ரீதேவியும் அந்த படத்திலிருந்து விலகி கொண்டார். கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஆகிய 2 பேரும் அந்த படத்திலிருந்து விலகியதற்கு பின்னாலே முழுக்க புதுமுகங்களை வைத்து அந்த படத்தை எடுப்பது என்று முடிவு செய்த பாரதி ராஜா புதுமுகங்களுக்கான வேட்டையை தொடங்கினார். நிறைய புகைப்படங்களை பார்த்தார். ஆனால் எந்த புகைப்படமும் அவருக்கு திருப்தி அளிப்பதாக இல்லை. அப்போ நடிகை ஜெயக்குமாரனுடைய சங்கை சினிமாவில் நடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஆல்பம் ஒன்று பாரதி ராஜனுடைய கைக்கு வந்தது. அந்த ஃபோட்டோ ஆல்பத்தில் ஜெயக்குமாரனுடைய தங்கைக்கு பக்கத்திலே குண்டு கன்னங்களோடு சிரித்தபடி ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அந்த பெண்ணுடைய வெள்ளந்தியான அந்த சிரிப்பு பாரதி ராஜாவை மிகவும் கவர்ந்தது. அவர் யார் என்று விசாரித்த போது ராதிகா என்றும், ஜெயக்குமாருடைய வீட்டுக்கு பக்கத்திலே அவள் குடியிருக்கிறார் என்றும், எம்ஆர் ராதாவுடைய பெண் தான் ராதிகா என்ற விஷயமும் பாரதி ராஜாவுக்கு தெரிய வந்தது. இந்த பெண்ணுடைய சிரிப்பு இவ்வளோ இயல்பாக இருக்கிறதுனால இந்த பெண்ணையே கதாநாயகா போடலாம் என்று முடிவு செய்த பாரதி ராஜா ராதிகாவை சந்திப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு போனார். அப்போது ராதிகா தன்னுடைய வீட்டு தோட்டத்திலே செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி கொண்டிருந்தார். பாரதி ராஜாவை பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் முரட்ட தோற்றத்தோடு இருப்பார். அதனால் அவரை பார்த்த உடனே பயந்தபடி வீட்டுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார் ராதிகா. அதற்கு பின்னாலே ராதிகாவுடைய தாயார் வெளியே வந்து பாரதி ராஜா வீட்டுக்குள்ளே வரும்படி உபசரித்தார். நான் இப்போ கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற பேரில் ஒரு புது படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த படத்தில் எல்லாமே புதுமுகங்கள். அந்த படத்தில் கதாநாயகியாக உங்கள் மகளை நடிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று பாரதி ராஜா ராதிகாவுடைய தாயாரான கீதா அம்மையார்கிட்ட சொன்ன உடனே உள்ளே இருந்து ராதிகாவை அழைத்தார் கீதா. இவர் படத்தில் நடிக்கிறியா, அவர் புது படம் எடுக்கிறாரா, நீ தான் கதாநாயகின்னு சொல்கிறார் என்று கீதா சொன்ன உடனே ராதிகா கீதாவுடைய காதோடு ஏதோ சொன்னார். பார்க்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கார், இவரா டைரக்டர் என்று தன்னுடைய தாயாரிடம் ராதிகா கேட்டது பாரதி ராஜாவுடைய காதுக்கும் தெளிவாக கேட்டது. அப்படிலாம் பேசக்கூடாது என்று தன்னுடைய மகளை அடக்கினார் கீதா அம்மையார். அதுக்கு பின்னால் ராதிகா படத்தில் நடிக்கிறத பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை, எங்களுக்கு ஓகே தான், இருந்தாலும் என்னுடைய கணவரான எம்ஆர் ராதாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதில் சொல்லி பாரதி ராஜாவை திருப்பி அனுப்பி வைத்தார் கீதா. 2 நாட்களில் பாசிட்டிவான பதில் கீதா அம்மையாரிடமிருந்து வந்தது. என்னுடைய கணவர்கிட்ட கேட்டேன், தாராளமாக நடிக்கலான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் தர சொல்லியிருக்காரு என்று பாரதி ராஜாவிடம் தெரிவித்தார் கீதா. கிழக்கே போகும் ரயில் படத்திலே ராதிகா தான் கதாநாயகி என்பது முடிவாகிவிட்டது. அப்போ பார்த்திங்கன்னா ராதிகா நல்ல குண்டான ஒரு தோற்றத்தோடு இருப்பார். அதனால் முதல்ல ராதிகாவுடைய புகைப்படத்தை பத்திரிகைகளுக்கு கொடுப்பதை கூட தவிர்த்து விட வேண்டும் என்று எண்ணினார் பாரதி ராஜா. கிழக்கே போகும் ரயில் படத்துக்கு பத்திரிகை தொடர்பானாகவும் நான் பணியாற்றினேன். அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்காக ராதிகா புறப்பட்டு சென்ற போது இப்போதைக்கு ராதிகாவுடைய புகைப்படத்தை எந்த பத்திரிகையிலும் வெளியிட வேணாம், ஏன்னா ரொம்ப குண்டாக இருக்காங்க, கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஷேப்புக்கு வந்த பிறகு வெளியிடலாம் என்று என்னிடம் சொன்னார் பாரதி ராஜா. அப்போ திரைக்கதிர் என்ற பெயரில் நான் ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தேன். மற்ற பத்திரிகையில் வெளியிடலைன்னாலும்
என்னுடைய திரைக்கதை பத்திரிகையில் ராதிகாவுடைய புகைப்படத்தை வெளியிட்டேன். ராதிகாவுடைய புகைப்படம் வெளியான முதல் பத்திரிகைன்னா அது நான் அப்போது நடத்தி கொண்டிருந்த திரைக்கதை பத்திரிகை தான். இப்போ ராதிகா அந்த படப்பிடிப்புக்கு போய் சேர்ந்தார். மண்வாசனை படத்தில் பாண்டியனை போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்ததோ அதே மாதிரி 2 மடங்கு எதிர்ப்பு ராதிகாவை இந்த படத்திலே போடுவதற்கு இருந்தது. கிழக்கே போனல் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய பாக்யராஜ் முதற்கொண்டு அந்த யூனிட்டில் இருந்த எல்லாருமே ராதிகாவை இந்த படத்திலே கதாநாயகியாக போடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னாலும் பாரதி ராஜா ராதிகா தான் கதாநாயகி என்பதிலே மிக உறுதியாக இருந்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் ராதிகாவுடைய அந்த கள்ளங்கபடமில்லாத சிரிப்பு. அந்த சிரிப்பு அவர் ரொம்பவும் ஈர்த்த காரணத்தினால அந்த பாத்திரத்துக்கு அவர் மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று அவர் நினைச்சார். ராதிகாவை பொறுத்த வரைக்கும் அப்போல்லாம் இப்போ மாதிரி நல்ல தமிழில் பேச மாட்டார். ஆங்கிலமும் சிங்களமும் கலந்து ஒரு மாதிரியான தமிழில் பேசுவார். அப்படி பேசி கொண்டிருந்தவரை தொடர்ந்து அந்த வசனங்களை பேச வைத்து காட்சிகளெல்லாம் படமாக்கி முடித்தோடு நில்லாமல் ராதிகாவையே அந்த படத்தில் டப்பிங் பேச வச்சார் பாரதி ராஜா. அதற்கு பின்னாலே அந்த குரல் தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு எவ்வளோ பிடித்து போனது என்பதையும் ராதிகா எப்படிப்பட்ட நடிகை என்று வலம் வருகிறார் என்பதையும் நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கதாநாயகியில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு கதாநாயகியாக ராதிகா விளங்குகிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் பாரதி ராஜா அன்று அவர் மீது வைத்த நம்பிக்கை தான். முழுக்க முழுக்க புதுமுகங்கள் நடித்த கிழக்கே போனதில் மிகப்பெரிய வெற்றின்றதுனால தன்னுடைய 4வது படமான புதிய வாய்ப்புகள் படத்திலையும் புதுமுகங்களையே பயன்படுத்துவது என்று முடிவெடுத்தார் பாரதி ராஜா. அந்த படத்திற்கான கதாநாயக தேர்வில் பாரதி ராஜா ஈடுபட்டிருந்த போது ஒரு புகைப்பட கலைஞரிடமிருந்து ஆல்பம் ஒன்று அவருக்கு வந்தது. அந்த ஆல்பத்தில் மிகவும் அழகாக இருந்தார் ஒரு வட இந்திய பெண்மணி. அந்த பார்த்த உடனே பாரதி ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவரை நேரில் வரவழைத்து பார்த்தபோது மிகுந்த மாடர்ன் கேர்ளாக இருந்தார். அவர்தான் ரத்தி அக்னிஹோத்ரி. புதிய வாய்ப்புகள் படத்தில் ரத்தி எப்படிப்பட்ட பாத்திரத்தை ஏற்று நடித்தார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த புகைப்பட ஆல்பத்தை பார்க்குற யாராலும் அந்த பாத்திரத்துக்கு அவர் சரியாக இருப்பார் அப்படின்னு தீர்மானம் செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாடர்ன் பெண்ணாக ரத்தி அக்னிஹோத்ரி அப்போது இருந்தார். அவர் தான் கதாநாயகி அப்படின்னு முடிவு செய்த உடனே கதாநாயகன் வேட்டை தொடர்ந்தது. பல கதாநாயகங்களை தேடி பார்த்து கடைசியாக தன்னுடைய உதவியாளரான பாக்யராஜை அந்த படத்திலே கதாநாயகனாக அறிமுகப்படுத்துவது என்று பாரதி ராஜா முடிவு செய்தார். ஆனாலும் அந்த முடிவை அந்த படத்துடைய கதாநாயகியான ரத்தி அக்னிஹோத்ரிகிட்ட தெரிவிப்பதற்கு பாரதி ராஜாவுக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்தது. ரத்தி அக்னிஹோத்ரியை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜை ஒரு உதவி இயக்குநராக அப்போதே அவருக்கு நல்லா தெரியும். ஒரு உதவி இயக்குனர் தான் தன்னுடைய கதாநாயகன் தெரிஞ்ச உடனே அந்த படத்தை நடிக்க மாட்டேன்னு ரத்தி அக்னிஹோத்ரி போயிட்டா என்ன பண்ணுறது என்ற பயத்தினால லொக்கேஷன் போய் இறங்குற வரைக்கும் பாக்யராஜ் தான் கதாநாயகன் என்பதை ரத்தி அக்னிஹோத்ரியிடம் யாருமே சொல்லவில்லை என்பதுதான் உண்மை. லொக்கேஷனில் போன பிறகு தான் பாக்யராஜ் தான் அந்த படத்திலே கதாநாயகன் என்பது ரத்தி அக்னிஹோத்ரிக்கு தெரிய வந்தது. ஆனாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைஞ்சது அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த படத்துடைய வெற்றி லேசான ஒரு மனமாற்றத்தை ரத்தி அக்னிஹோத்ரிகிட்ட ஏற்படுத்தியது. படம் வெற்றி அப்படின்னோடனே கதாநாயகர்கிட்ட ஒரு லேசான ஒரு மாற்றம் வர்றது சகஜம்தானே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தன்னுடைய 5வது படமான நிறம் மாறாத பூக்கள் படத்துலையும் ராதிகாவோடு ரத்தி அக்னிஹோத்ரி இன்னொரு கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார் பாரதி ராஜா. இந்த புதிய வாய்ப்புகள் படத்தினுடைய வெற்றி ரத்தி அக்னிஹோத்ரிக்கு பல திரைப்பட வாய்ப்புகளை பெற்று தந்தது. ரதி அப்போது ஒப்பந்தமான படங்களில் ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான சௌந்தரியமே வருக வருக என்ற படமும் ஒன்று. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை முழுக்க முழுக்க அமெரிக்காவிலேயே நடத்துவது என்று முடிவெடுத்திருந்தார் ஸ்ரீதர். நிறமாறாத புகழ் படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சியில் நடித்து முடிப்பதற்கு முன்னாலேயே நான் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்று பாரதி ராஜாவை நச்சரிக்க தொடங்கினார் ரத்தி அக்னிஹோத்ரி. அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை முடிச்சுட்டு போன்னு. ஆனால் ரத்தி அக்னிஹோத்ரி கேட்பதாக இல்லை. இவர் கேட்க மாட்டார். தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஸ்ரீதருக்கு ஃபோன் செய்தார் பாரதி ராஜா. நிறமாறா புகழ் படத்தினுடைய கிளைமாக்ஸ் இன்னும் முடியல, 2-3 நாள் படப்பிடிப்பு இருக்குது, அதை முடிச்சுட்டு ரத்தி அக்னிஹோத்ரி அனுப்பி வைக்கலாமா என்று பாரதி ராஜா ஸ்ரீதரிடம் கேட்டபோது நீங்கள் டைம் எடுத்து ஷூட் பண்ண அனுப்புங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, என்னுடைய படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம்தான் அமெரிக்காவில் இருக்கிறது என்று பதிலளித்தார் ஸ்ரீதர். ஆனால் அதற்கு பின்னால் ரதி கேட்பதாக இல்லை. என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்க, ஆனால் நான் முன்னதாகவே போயிட்டு அதற்கு பின்னாலே இந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லத் தொடங்கினார். இதுக்கு பின்னால் பாரதி ராஜா அவர்கிட்ட சத்தம் போட்ட உடனே என் காட்சி விஷயத்தில் எங்கள் அப்பாக்கிட்ட பேசுங்க என்று கோபமாக பதில் சொன்னார் ரத்தி. பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர்கிட்டையோ ஒரு நடிகைக்கிட்டேயோ ஒரு கோபம்னா அதுக்கப்புறம் அவங்கள ஒரு டைரக்ட் பண்ண மாட்டார், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கூடுவார். அங்கே நிற்க சொல்லு, இப்படி வசனம் பேச சொல்லுன்னுவார். நிறமாறாத பூக்கள் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பும் அப்படித்தான் நடந்தது. தன்னுடைய உதவியாளர்கிட்ட ரதி எங்கே நிற்க சொல்லுங்கள், இந்த வசனம் பேச சொல்லுங்கள் என்று தான் மீதி காட்சிகளை படப்பிடிப்பு நடத்தி முடித்தார் அவர். நிறமாறாத பூக்கள் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைகின்ற கட்டத்துக்கு வந்தபோது தன்னுடைய தவறை உணரத் தொடங்கிய ரத்தி அக்னிஹோத்ரி பாரதி ராஜாவுடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அதன் பின்னாலே பாரதி ராஜாவும் பெருந்தன்மையாக அவரை மன்னித்து விட்டு வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். பாரதி ராஜாவின் இன்னொரு கதாநாயகன் அருண் அறிமுகமானது பாரதி ராஜா இயக்கிய படத்தில் இல்லை,
அவர் கதாநாயகனாக நடித்த கல்லுக்குளிரம் படத்திலே தான் அவர் அறிமுகமானார். அந்த படத்தை இயக்கியவர் பாரதிராஜனுடைய ஒளிப்பதிவாளரான நிவாஸ். அவர் தான் அந்த படத்தை இயக்கினார் என்ற போதிலும் அந்த படத்துக்கான புதுமுக தேர்வு, அந்த படத்தில் நடிகைகளை நடிக்க வைக்கின்ற வேலை, இதெல்லாம் பாரதிராஜனுடைய பணியாக இருந்தது. பாரதி ராஜா அருணாவை தேர்ந்தெடுக்க முக்கியமான காரணமாக இருந்தது அருணாவுடைய கண்கள். அருணாவுடைய கண்கள் பேசுகின்ற கண்கள். அதனால தான் அந்த படத்தில் கதாநாயகன் நடிக்க அருணாவை நான் தேர்ந்தெடுத்தேன். நான் அறிமுகப்படுத்தின நடிகைகளிலேயே மிக அதிகமாக எங்கிட்ட அடிவாங்கின நடிகன்னா அது அருணா தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் பாரதி ராஜா. கல்லுக்குள்ளிரம் படத்தில் தன்னுடைய வலைக்கரங்களை நீட்டியபடி என்னுடைய பெயர் சோலை என்று எங்கிட்ட அருணா தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற மாதிரி ஒரு காட்சி இடம்பெற்றிருந்தது. அந்த காட்சியிலே பல முகபாவங்களே அவர் காட்ட வேண்டியிருந்தது. அவர் என்னென்ன முகபாவங்கள்லாம் காட்டணும்னு நான் அவருக்கு பல முறை சொல்லி கொடுத்து விட்டு படப்பிடிப்புக்கு தயாரானேன். ஆனால் எவ்வளோ முறை சொல்லி கொடுத்தோம் அருணாவால் அந்த காட்சியை சரியாக நடிக்க முடியல. 14 முறை எடுத்தோம் அந்த காட்சியிலே அருணாவால் சரியாக நடிக்க முடியல அப்படின்ற உடனே ஆத்திரத்தில் அவரை மாறி மாறி அரைஞ்சிட்டு அங்கேருந்து ஆற்றங்கரையில் போய் நான் உட்காந்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அருணா, என்னை மன்னிச்சுங்க சார், எனக்கு முன்ன பின்ன நடித்து பழக்கம் இல்லை, நிச்சயமாக அடுத்த முறை சரியாக நடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கே பாவமாக இருந்தது. அதற்கு பின்னால் அந்த காட்சியை நான் படமாக்கிய போது அருணா ஓரளவுக்கு அந்த காட்சி சிறப்பாகவே நடித்து முடித்தார் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி அந்த படத்தில் பல போராட்டங்களை அருணா சந்தித்தாலும் அதற்கு பின்னாலே ஒரு நல்ல நடிகையாக உருவெடுத்தார். அதற்கு பின்னாலே தான் என்னுடைய அலைலோலை படத்தினுடைய தெலுங்கு பதிப்பிலே அவரை அறிமுகம் செய்தேன். சீதா கோக்கச்சிலக்கா என்ற பெயரில் வெளியான அந்த படத்துக்கு பின்னாலே தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலையும் பல படங்களில் மிக திறமையான நடிகையாக அருணா வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் பாரதி ராஜா. பாரதி ராஜா அறிமுகம் செய்த கதாநாயகனுடைய பட்டியல் மிகவும் நீளமானது. ராதா, ரேவதி, ரஞ்சனி, ரேகா என்று இன்னும் பலர் அதில் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.